மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வார சந்தை வள்ளியூர் சந்தையை பற்றின அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாரம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து வெள்ளிக்கிழமை சந்தையை பற்றின அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்த வாரமும் நம்ம வள்ளியூர் சந்தையோடைய அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். வீடியோ வந்து புதுசாக பார்க்கக்கூடியவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோனால் என்ன பலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வள்ளியூர் ஆட்டு சந்தையில் எவ்வளோ ஆடுகள் வருது, என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் வருது, அதாவது க்ரௌடு எப்படி இருக்குது, நிறைய வியாபாரிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, அதாவது வள்ளியூர் ஆட்டு சந்தை வந்து மற்ற சந்தையை கம்பேர் பண்ணும்போது வியாபாரங்கள் எப்படி இருக்குங்கிறத ஒரு அப்டேட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நம்ம வாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பப்பட்டவங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அப்போ தான் வள்ளியூர் ஆட்டு சந்தை அப்டேட் வாரம் நம்ம யூடியூப் சேனலில் வெள்ளிக்கிழமை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்பட்டவங்க வந்து யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய வீடியோ லைக் பண்ணுற மக்களே, அதாவது நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தையை பொறுத்த வரைக்கும் சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா வியாபாரமும் வருவாங்க. அதாவது திருநெல்வேலிக்கும் நாகர்கோவிலுக்கும் தவிர்த்த பகுதியில் தான் நம்ம வள்ளியூர் இருக்குது பார்த்துக்கிட்டு. அதனால் நாகர்கோவில் கேரளா மக்களும் அதிகமாக வருவாங்க. அதுபோக இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருநெல்வேலி தென்காசி லோக்கலில் உள்ள மக்கள் எல்லாமே வருவாங்க. கடைநல்லூர், அதுபோக திசையன்விலை, உடன்குடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல இருந்து வியாபாரிகள் நிறைய பேர் வருவாங்க. நல்ல தரமான ஆடுகள் தான் நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு வரும் பார்த்துக்கிடுங்க. கிடாக்கள்லாம் எந்த அளவுக்கு தரமாக இருக்குங்கிறத நம்ம வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுபோக நிறைய மக்கள் வந்து வீடியோ, அதாவது வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை வந்து எப்போதும் உள்ள கொஸ்டின் தான், என்ன எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க. வள்ளியூரை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே சந்தை இருந்தது. இப்போ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள சந்தையை வந்து புதுப்பிச்சு வந்து காய்கறி சந்தையை மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டு வந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் அண்ணா நகர், அங்கே தான் வந்து நம்ம ஆட்டு சந்தை வந்து அமைஞ்சிருக்கு. நண்பர்கள் வந்து ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. வள்ளியூர் ஆட்டு சந்தை வந்து என்னைக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை செயல்படுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. வள்ளியூர் ஆட்டு சந்தையை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் 9 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆயிரும். மாட்டு சந்தை சனிக்கிழமை காலையில் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் 7-8 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆயிரும் பார்த்துக்கிடுங்க. அதனால் ஆடு கோழி மாடுலாம் வாங்க வரக்கூடியவங்க வந்து இயர்லியாக வந்துடுங்க. இயர்லியாக வந்துட்டிங்கன்னா நல்ல தரமான ஆடு கோழி மாடு எல்லாமே நம்ம வாங்கி போடலாம். நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறீங்க, கோழி சந்தை வீடியோ முன்னாடிலாம் அப்டேட் பண்ணுவீங்க, இப்போ அப்டேட் பண்ணலாங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கோழி சந்தை வீடியோ போடுறதுனால நம்ம யூடியூப் சேனலுக்கு சில பிரச்சனைகள் வருது யூடியூப் மூலமாட்டு. அதனால தான் கோழி சந்தை வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதில்ல. வரக்கூடிய காலங்களில் சில விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு கோழி சந்தை வீடியோவை நம்ம அப்டேட் பண்ணுவோம். எல்லாமே அது உள்ளே தான் இருக்குது பார்த்துக்கிடுங்க. இருந்தாலும் கோழி சந்தையை நம்ம எடுத்து அப்டேட் பண்ணும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன் வருது பார்த்துக்கிடுங்க. அதனால தான் நம்ம அதை போடுறதில்ல. அதுபோக நிறைய நண்பர்கள் வந்து மற்ற சந்தைகளோட வள்ளியூர் சந்தையுடைய ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. தரமான பொருட்களுக்கு எங்கே போனாலும் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். அதாவது வள்ளியூர் சந்தைக்கு தான் தரமான பொருட்கள் வருதுங்கிறது நம்ம சொல்ல வரல. சில பொருட்கள் தரமாக இருந்துச்சுன்னா அதோட ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கூட 500-1000 கூட கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு பொருள் பிடிச்சிருச்சுன்னா ரேட்டை முன்ன பின்ன பார்க்க மாட்டாங்க, 500-1000 கூட கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போவாங்க. சில நண்பர்கள் வந்து கேட்குறீங்க, அதாவது ஆட்டுடைய விலையை வந்து நீங்கள் போடுங்க, அதாவது ஆட்டுடைய வியாபாரியுடைய ஃபோன் நம்பரு விலையெல்லாம் போடுங்கன்னு சொல்லும்போது வியாபாரிகளே அந்த விலைகளை சொல்கிறதுக்கு மறுக்கிறாங்க. ஏன்னா ஒரு விலையை அவங்க சொல்லிடுறாங்க. அந்த விலையை சொன்னோடனே நம்ம அப்டேட் பண்ணும்போது மற்ற சந்தைகளில் நம்ம அவங்கள பார்க்கும்போது தயவுசெய்து விலைகள்லாம் சொல்லி போடாதீங்க, அதனால் பிரச்சனைகள் வருதுங்கிற மாதிரி அவங்க சொன்ன காரணத்தினால நம்ம வந்து விலைகளை கேட்டு அப்டேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நம்ம விலைகள் வந்து போட முடியல. மற்றபடி நமக்கும் விலைகள்லாம் கேட்டு போடணுங்கிற ஆசைகள் இருக்க தான் செய்யுது. பட் அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, அதனால் அதை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. மற்றபடி சந்தையுடைய ஓவரால் வீடியோ வந்து நம்ம வந்து வாரம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஆடுகளுடைய வரத்தையும் பாருங்கள். நல்ல தரமான ஆடுகள் கோழிகள் வாங்குறதுக்கு நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் வாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் வந்து உங்கள் திறமையால் பேசி ரேட்டை முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிட்டு போங்க. நல்ல குவாலிட்டியான ஆடுகள் தான் வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு வரும். வரக்கூடிய காலங்களில் மேலப்பாளையம் சந்தை, எட்டயபுரம் சந்தை, அது போக மண்டே மார்க்கெட், இது போல் சந்தை வீடியோக்களை வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து அந்த டேட்டில் வந்து அப்டேட் பண்ணுவோம். வள்ளியூரில் நம்ம ஆட்டு சந்தை, கோழி சந்தை, சனிக்கிழமை வந்து மாட்டு சந்தை பார்த்துக்கிடுங்க. அதுபோக மேலப்பாளையத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திங்கள் செவ்வாய் அந்த டேட்டில் வந்து மாறி இருக்குது பார்த்துக்கிடுங்க. அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய வாரங்களில் மேலப்பாளைய சந்தை, மண்டே மார்க்கெட்டு, எட்டயபுரம் மார்க்கெட்டு, இந்த மாதிரி மார்க்கெட்லாம் போய்ட்டு நம்ம அடுத்தடுத்த டேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அங்கே போய்ட்டு எடுத்து போடலான்னு ஒரு இது கண்டினியூவாக கொடுக்கலானுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கோம் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து ஆதரவு கண்டிப்பாக தேவை. நம்ம யூடியூப் சேனலில் வந்து புதுசாக பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம தரமான வீடியோக்களை வந்து பதிவேற்றது பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் பார்த்துடுங்க. வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ஆடுகளுடைய தரம், குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து வியாபாரிகள் வராங்க. நாகர்கோவில் சைட்லேருந்து அதிகமான வியாபாரிகள் வராங்க. நாகர்கோவில், அது போக தக்கலை, மார்த்தாண்டம், களியக்காவலை, இந்த மாதிரி இடங்கள்லேருந்து நிறைய ஆடுகள் வருது, நிறைய வியாபாரிகள் வராங்க. அது போக இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து அதிகமான வியாபாரிகள் வராங்க. வியாபாரங்களும் ஓரளவு நல்லா இருக்குது வள்ளியூர் சந்தையில்னு சொல்கிறாங்க. ரேட்டு முன்ன பின்ன இருக்குதுன்னா பொருளுடைய விலைக்கு தகுந்த மாதிரி ரேட்டை வந்து நிர்ணயம் செய்வாங்க. நம்ம மேலப்பாளைய சந்தையிலேயே போய் நிறைய ஆடுகள்லாம் வாங்கியிருக்கோம், நிறைய குட்டிகள்லாம் வாங்கியிருக்கோம். அங்கேயுமே ரேட்டு
தரமான பொருட்களுக்கு தரமான ரேட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் ரேட் வந்து மேட்ரு கிடையாது. உங்களுடைய திறமையினால் நீங்கள் பேசி அனுசரித்து நல்ல தரமான முறையில் நல்ல ஆடுகளை வாங்குறதுக்கு வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு வாங்க. வெள்ளிக்கிழமை ஆடு கோழி சந்தை, சனிக்கிழமை பார்த்துக்கிட்டிங்கன்னா மாட்டு சந்தை. மாட்டு சந்தைக்கு வந்து இயர்லியாக சனிக்கிழமை காலையில் 3 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா நல்ல தரமான மாடுகள் வந்து பேசி எடுத்து வாங்கிட்டு போகலாம். மாட்டு சந்தையை பொறுத்தவரைக்கும் காலையில் 7:30 மணி 8 மணி